நிச்சயமாக அபிரகாம். இன்று சென்னையிலே இன்று மாலை நேரத்தில் ஒரே நேரத்தில் டி நகரும் நுங்கம்பாக்கமும் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் டி நகரிலே தலைவராக பதவியேற்ற பிறகு, தமிழக பாஜகவின் தலைவராக பதவியேற்ற பிறகு முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக செய்தியாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே கமலாலயத்தில், மறுபக்கத்திலே நுங்கம்பாக்கத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி பாஜக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. எனவே ஒரே நேரத்தில் டி நகரும் நுங்கம்பாக்கும் பரபரப்பாக இயங்கி வருகிறது என்றுதான் கூற வேண்டும். இதிலே குறிப்பாக நயினார் நாகேந்திரனை பொறுத்த மட்டிலே எல்லாம் மேலிடம்தான் பார்த்துக்கும் என்று திரைப்படத்திலே ஒரு காட்சி, ஒரு சொல்லாடல் வரும். அது போன்ற ஒரு வசனத்தை தான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி குறித்து, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, தனித்த ஆட்சி தான், கூட்டணி மட்டும்தான் வைத்திருக்கிறோம், ஆட்சி நாங்கள் தான் அமைப்போம் என அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாரே, அதற்கு உங்கள் பதில் என்ன என கேட்ட பொழுது எல்லாம் மேலிடம்தான் முடிவு செய்யும் என நயினார் வழக்கம் போல தன்னுடைய பாணியிலே பதிலளித்தார். என்றால் அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசி முடிவு செய்வார்கள், கூட்டணி ஆட்சி குறித்தெல்லாம் அவர்கள் தான் முடிவு செய்ய, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ற வகையிலே அவர் அந்த கேள்விக்கான பதிலில் நழுவிவிட்டார். ஆனால் பாஜக என்ன செய்ய போகிறது என்பது குறித்து அவர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேஷனல் ஹெரால்ட் கேஸிலே அமலாக்கத்துறை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து A1 A2 என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வழக்கு குறித்து தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே இடி ஏவல் துறையாக மாறி இருக்கிறது, பாஜக அரசின் ஏவல் துறையாக அமலாக்கத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என செல்வ பெருந்தகை சார்பிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் தற்போது அங்கு காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் தற்போது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால் இந்தியாவின் இரு தேசிய பெருக்கட்சிகளுடைய மாநில கிளைகள் தற்போது விறுவிறுப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்றால் கூட்டணி அமைவதற்கு முன்பே கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து தற்போது சர்ச்சை வெடித்திருக்கிறார். 2 நாட்கள் வரை அமைதியாக இருந்த EPS இன்று திடீரென முதல் முறையாக பாஜகவுடன் ஏன் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது குறித்தெல்லாம் இன்று முதல் முறையாக மனம் திறந்தவுடன் இன்று மாலை வந்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இதெல்லாம் அமித்ஷா முடிவு செய்வார் என கூறியிருக்கிறார். அருகிலேயே அண்ணாமலையும் இருக்கிறார். எனவே இரு பெரும் கட்சிகளும் இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறதை தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது முதலில் நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி குறித்து அளித்த தற்போது அந்த இன்னும் சற்று நேரத்தில் அந்த பதிலினை பார்க்க இருக்கிறோம். தற்போது காங்கிரஸ் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காங்கிரஸ் போராட்டத்தின் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் இல்ல, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார். ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற மந்திரி சபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்தார். அது பழைய எம்பிஏவுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க.
இல்ல பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்ல அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது.